தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்ய மறுக்கும் கொள்முதல் நிலைய முதுநிலை மண்டல மேலாளர், வேளாண் துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக தெரிவித்தார். விவசாயிகளோட அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் குறிப்பா பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளில் தேங்கி கிடக்கு, ரொம்ப நாளா தேங்கி கிடக்கு. சென்ற சாகுபடியின் போது கூட நான் இதை சுட்டி காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா இன்றைக்கு இருக்கிற எஸ்ஆர்எம் எந்த தொடர்பும் அவரை கொள்ள முடியல. நான் பல முறை அவருக்கு தொலைபேசி மூலமும் செல்பேசி மூலமும் அழைப்பு விடுத்தோம். அவர் அதை அட்டன் பண்றதே இல்லை. தொடர்ந்து விவசாயிகள் எங்களிடத்துல ஆற்றாமையால் மிக மிக கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அங்கங்க தேங்கி கிடக்கு. ஒரு 90 சென்டர் இருக்கு இன்னைக்கு பட்டுக்கோட்டை பேராவூரணி, திருவோணம் இதெல்லாம் சேர்த்து. இந்த பகுதிகள் புறக்கணிக்கப்படுது எஸ்ஆர்எம் அவர்களால். அவர் அந்த பகுதியா வடக்கு பகுதியில பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் எஸ்ஆர்எம்னா எல்லா பகுதிக்கும் தான் அவரு. நாம தொடர்ந்து கோரிக்கை வைக்கும். இன்னைக்கு நெல்மணிகள் தேங்கி கிடக்கிறது. போதுமான அளவு சாக்குகள் சப்ளை பண்றது இல்ல. ஒரு சாக்குக்கு 50 ரூபா கொடுத்தாதான் கொள்முதல் என்கின்ற நிலை இன்றைக்கு அவல நிலை இருக்கிறது.